ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 26 அதிகாரம் 28 வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். நம்மில் அநேகருக்கு ஒரு சந்தேகம் வருவதுண்டு. கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏன் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை கஷ்டங்கள் வருகிறது? உண்மை என்ன தெரியுமா? நமக்கு வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு நேராய் அழைத்து செல்கிறது. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம் இப்படியாக சொல்கிறது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆகையால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இங்கே ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறான். இதனால் அவனுக்கு எதிரிகளும் சத்துருக்களும் பெருகுகிறார்கள். அங்கிருந்த பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு, நீ எங்களை விட்டு போய்விடு என்று துரத்து விடுகிறான். அங்கிருந்து புறப்பட்ட ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு குடியிருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முயற்சி செய்கிறான். அங்கேயும் பிரச்சனை வருகிறது. ஈசாக்கு அவனுடைய தகப்பன் நாட்களில் பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவை தோண்டுகிறான். தண்ணீர் வருகிறது, மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அது எங்களுடையது என்று கேராரூர் மேய்ப்பர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சரி என்று அதை விட்டுவிட்டு வேறொரு துறவை தோண்டுகிறான். அதையும் தங்களுடையது என்று சொல்கிறார்கள். பின்பு அந்த ஊரை காலி செய்துவிட்டு வேறொரு இடத்தில் ஒரு புதிய துறவை தோண்டுகிறான். அங்கே யாரும் வந்து வாக்குவாதம் செய்யவில்லை. கர்த்தர் நம்மை பழுகும்படி இப்பொழுது இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபத் என்று அவன் பெயரிடுகிறார். அதன் பின்பு அந்த இடத்தையும் காலி செய்துவிட்டு பெயர் சபாவுக்கு போகிறான். அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்கிறான். அந்த இடத்தில் ஒரு புதிய துறவை தோண்டுகிறான். அதற்கு சேவா என்று பெயரிடுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஈசாக்கு எத்தனை இடங்கள், எத்தனை ஊர்கள் மாறி மாறி போகிறான். எத்தனை பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை. துறவு தோண்டுவதை நிறுத்தவில்லை. கர்த்தர் அவனோடு இருந்தார். செல்வ சீமானாய் மாறுகிறான். அவனை துரத்தின, அவனை ஒழித்து கட்ட நினைத்த சத்துருக்களும் பெலிஸ்திய ராஜாவும் அவனை தேடி வருகிறார்கள், சமாதானமாகிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கின் வளர்ச்சியை பிடிக்காமல் பொறாமை கொண்ட பெலிஸ்தியரை போல உங்கள் மீதும் ஜனங்கள் பொறாமை கொள்ளலாம். உங்களுடைய உழைப்பை திருடலாம். உங்களுடைய செல்வத்தை, ஆஸ்தியை, வீட்டை, நிலத்தை அபகரித்துக் கொள்ளலாம். உங்களை உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து துரத்தி விடலாம். உங்களை அவதூறாக பேசி அவமானப்படுத்தலாம். உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் உங்களோடு சண்டை போட்டு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு துரத்தி விடலாம். எதற்கும் கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்களுடைய வேலையை விட்டுவிடாதிருங்கள். உங்களுடைய ஊழியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை, தொழிலை விட்டுவிடாதிருங்கள். தொடர்ந்து அதை செய்யுங்கள். நீங்கள் பெயர் சபாவுக்குள் நுழையும் வரை இது நடக்கும். அவ்வளவுதான். பெயர் சபாவுக்குள்ளே நுழைந்து விட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட தான் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் எதிரிகள், சத்துருக்கள், உங்களை பகைப்பவர்கள், வெறுப்பவர்கள் கண் காண நீங்கள் செழித்திருப்பீர்கள். அவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிச்சயம் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களே சொல்லுவார்கள், கர்த்தர் உங்களோடு
இனி உங்களுக்கு துன்பமில்லை, நீங்கள் நிம்மதியாய் சமாதானமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் கையில் நின்று நீர் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை செழித்திருக்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஈசாக்கு எங்கே குடியிருந்த போது சமாதானம் பேச பெலிஸ்தர் தேடி வந்தார்கள்? ஏ கேராரூர், பி ஏசேக்கு, சி சித்னா, டி பெயர்சபா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.